நமஸ்தே பங்கஜாங்கிரே. ரெண்டாவது நாள் பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு அப்படின்னு சொல்கிறான். உலகெல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். யார் அப்படின்னா எல்லாருமே நான் நல்லா இருக்கணும், என்னுடைய மனைவி மக்கள்லாம் நல்லா இருக்கணும் இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறானே. அவனுக்கு முதலுடைய ஃபஸ்ட்டு ப்ரேயர் எதுவாக இருக்கணும் அப்படின்னா உலகமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு இருக்கணும் அவனுக்கு. அப்படி இருந்தாதான் அவனுடைய பிரார்த்தனையே பலிக்குங்கிற. அதுதான் இங்கே சன்னதியில் யாருக்கு பண்ணாலும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது. இது பேர் கோஷ்டின்னு பேர். இப்போ நீங்கள் உட்காந்து சொல்கிறது பேர் கோஷ்டின்னு பேர். கோஷ்டியாக வழிபடணும். எதற்கு அப்படின்னு சொன்னோம்னா சுவாமி அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கும் பொழுது தான் அவருக்கே பரம திருப்தி கொடுக்கறது தான். அதனால தான் ஆண்டாள் அங்கங்கே சொல்கிறா எல்லாரும் வாங்கோன்னு. அதை தவிர்த்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா, எல்லாரும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறேன். நான் என்ன சந்தோஷத்தை அடைகிறேனோ மற்றவனும் அடையணும். நான் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன் அப்படின்னா மற்றவனும் பெறணும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி சுவாமியை தரிசனம் பண்ணணும், 2 ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்படி ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இடைஞ்சல் வரும் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அவன் போகிறதுக்கு அன்னைக்கு கழுப்பாக இருக்கும், உடம்பு இன்னைக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு வேணால் போகலாமா இன்னும் 30 நாள் இருக்கேன்னு தோணும். இப்படிலாம் மனசு சொல்லுமா. எதுக்கு இடைஞ்சல் எதனால வருது அப்படின்னு சொன்னோம்னா நாமே சோம்பேறிப்படுத்திக்கிறோம் ஒன்று. இன்னொன்று, ஒரு நல்லது வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணணும். அந்த ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அவனுக்கு அதுக்கு நிறையா கோர்ஸ் இருக்குது. அதுக்கு அதே மாதிரி அவன் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய ஃபில்டர் பண்ணுறான். 1,00,000 பேர் எழுதுனா யாரோ ஒரு 100 பேர் தான் பாஸ் பண்ணுறான் வருஷத்துக்கு. எப்படி அது ஒன்ஸ் அவன் பாஸ் பண்ணிட்டான்னா அவன் லைஃப்பில் அவன் பெரிய பதவியை அனுபவித்து சௌக்கியமாக இருக்க போறா. அந்த பதவியை அடைஞ்சவா அவ சௌக்கியமாக இருக்க போறான்னு அர்த்தம். அது மாதிரி பகவானும் தன்னிட்ட வரவனுக்கு நியமம் சொல்றார். அது ஆண்டாள் சொல்றார் 2வது பாசுரத்தில். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். இன்னிலிருந்து சுகமான வஸ்துவை சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறார். சுகமான வஸ்துவை ஏன் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா சாப்பிட்டா தூக்கம் வரும். தூக்கம் வந்தா அந்த க்ஷணம் வேஸ்டா போயிடுமா சுவாமியை நினைக்கிறது. தூக்கத்துல கூட நாம இப்போ இந்த ஸ்ரீனிவாச சுவாமி தரிசனம் பண்றோம். தரிசனம் பண்ணா கண்ணை மூடுனா அந்த சீன் வருதான்னு பார்க்கணும். பக்கத்துல இருக்கவர் ஞாபகம் வரக்கூடாது. அப்போ அப்படின்னா நீ ஜாஸ்தியா பக்கத்துல இருக்கவர் தான் பார்த்துருக்கேன்னு அர்த்தம். சுவாமி அவருக்கு ரொம்ப கம்மியா பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெய்யும் அதனால சில வஸ்துக்கள்லாம் தவிர்க்கிறேன், சுகமான வஸ்துக்கள்லாம் விட்டுடுறேன். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். இன்னிலிருந்து அந்த புஷ்பம் இருக்கு பாரு, அது பகவானுக்கு தான் சேர்க்கணுங்கிற. நாம வச்சுக்கிறது ரொம்ப பெருசா இல்லை சுவாமியினுடைய திருவடியில் இருக்கிறது ரொம்ப பெருசா அப்படின்னா நாம வச்சுக்கிறத விட அதுதான் பெருசுங்கிற. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கிறது செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். எதெல்லாம் சன்னதியில வந்து பண்ணப்படாதோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற. இங்க வந்தோம்னா யாருக்காவது ஒரு பிரசாதம் கொடுத்தோம் அப்படின்னா அதையே நமக்கு கொடுக்கலன்னு யோசிப்பான். என்ன அது நமக்கு வரலையேன்னு யோசிக்கிறது. இதெல்லாம் சுவாமியை தரிசனம் பண்ணணும், கிடைச்சதை வாங்கிட்டு போகணும், அவர் நாம நினைச்சதை அவர் கொடுக்கணும். இப்படிதான் இருக்கணுமே தவிர மற்றவன் என்ன பண்றதுன்னு கவனிக்கிறது தான் கோவிலில் வேலையே. இன்னொருத்த லைன்ல வந்துட்டான், அவன் லைன்ல வரல, இப்படிலாம் நான் யோசிக்கிறோமோனோ. அதெல்லாம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். மனசை சுத்தமா வச்சுக்கணும். மனசை சுத்தமா இருந்தா தானே சுவாமி வர்றதுக்கு இடம் இருக்கும். ரூம்ல ஃபுல்லா காலியா இருந்தாதான் வஸ்து என்ன வைக்கலாம்னு யோசனை பண்ணலாம். செல்ஃப் ஃபுல்லா இருந்ததுன்னா எங்க வஸ்து வைக்கிறது. அது மாதிரி மனசு சுத்தமா இருக்கணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்று உகந்தேலோர் எம்பாவா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சும்மா நான் கூப்பிட்டேன்னு வந்துடக்கூடாதுங்கிற. எல்லாரும் சொல்றோம் நாம பக்கத்துல உட்காந்து புஸ்தகத்தை வச்சுட்டு ஏதோ படிச்சோன்னா புண்ணியம் வந்துடும், நம்ம பெரிய ஆளாயிட போறோம் அப்படின்னா புண்ணியம் அப்படி வரவே வராது. தார்மீகமான எண்ணம் இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும். எத்தனை முறை கோவிலுக்கு வந்து அவன் நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னா அவனுடைய நினைப்புல கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. யாருக்கு ஒரு 2 பேர் இட்லி சாப்பிட்றான், ஒருத்தருக்கு ஜெரிக்கல ஒருத்தருக்கு ஜெரிச்சிருக்கு அப்படின்னா இப்போ சாப்பிட்ட ஜெரிக்காத வயிற்றுல தான் பிடிச்சே இருக்கு.
அப்படிதானே எடுத்துக்கணும். அது மாதிரி பகவான் எல்லாருக்கும் வரம் கொடுக்குறேன்லாம் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்ன நாம நினைக்கிறோமோ அதை கொடுக்கணுங்கிற ஏதாவது ஒண்ணு தானம் கொடுக்கணும். அதுதானே அன்னதானம். இந்த பொங்கல் உபயகர்த்தான்னு சொல்றது அதுதானே. அத்தனை பேருக்கும் பொங்கல் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது எதுக்கு? சுவாமி பார்த்ததுக்கு அப்புறம் சுவாமி வெறும் நிவேதனம் தான். அவருக்கு இந்த மிளகு நெய்யெல்லாம் ஊத்திருக்கு, இதை பாருன்னு தான் சொல்றோம். கருணை பொங்கிய கண்ணினை வாழியே. அதனால அவர் பார்க்கிறார், பார்த்த மாத்திரமே அவர் திருப்தி அடைகிறார். அது மாதிரி அந்த சுவாமிக்கு ஏதோ ஒரு சன்னதியில ஏதோ ஒரு தானம் பண்ணணும். வெறுங்கையோட வரக்கூடாது. இப்படிலாம் சட்டம் இருக்கு. கோவிலுக்கு வந்தோம்னா வெறுங்கையோடு வரக்கூடாது. ஏதோ ஒரு புஷ்பமோ, செடியில இருந்த புஷ்பம் நீ பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. செடியில இருந்த புஷ்பமோ, சுத்தமான மனசு, மலர்ந்த புஷ்பம், ஒன்னால முடிஞ்ச வஸ்து, இதை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடணும். இங்க உட்காந்து இந்த மீட்டிங் போடுறவங்க இந்த பொட்டாசனிக்காரெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கோயிலே நிறைய பார்த்துருங்க. சுத்தி உட்காந்து எல்லாரும் பேசிருக்கோம். மெனக்கட்டு இங்க வந்து உட்காந்து பேசுவோம். வேற எங்கேயாவது அலோவ் பண்றாளா பாருங்க. சினிமா தேட்டர்ல 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்க உட்காந்து தான் அவன் அடிச்சு அனுப்புறான். காசு கொடுத்து சாப்பிட்ற ஹோட்டல்ல அதுக்கு மேல உட்காந்து அவனும் அடிச்சு அனுப்பிச்சுடுறான். ஆனா இங்க மட்டும் யாருமே கேட்கறதே இல்லை. இங்க வந்து வெட்டியா பேசக்கூடிய அத்தனை பேச்சும் இன்னைக்கு ஜெனரல் மீட்டிங் எல்லாமே கோவில்ல வைக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாதிரி அப்படிலாம் இல்லாம அத்தனை பேரும் இது மாதிரி சட்டத்தோட இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும்னு 2வது பாசுரத்துல சொல்றா. 3வது பாசுரத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகலந்த உத்தமன்கிறார். எதற்காக அப்படின்னா அத்தனை தேவர்களுக்கும் திருப்தியை கொடுக்க வேண்டும், அவர்கள் அத்தனை பேரு ஜெயிக்கணும்னு சொல்லி சுவாமியே மாறுவேஷம் போட்டுண்டு அதர்மத்துக்கு இருப்பதுக்கு முன்னாடி பாசுரத்துல அதர்மம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளோன்னு, கெட்டது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளோன்னா, அந்த அதர்மத்துக்கு எதிராக இருக்கவனை யாரா இருந்தாலும் சுவாமியே மாயாவியா வந்து அவனை ஜெயிச்சு அவனையும் கிருப பண்ணக்கூடிய ஒரு அவதாரமா. அதனால ஏன்னா மற்ற அவதாரங்கள்லாம் சத்ருவ ஹிரண்யகசுப சம்ஹாரம் பண்றார், ஹிரண்யாட்சனை வராக சுவாமி சம்ஹாரம் பண்றார், ராமாவதாரத்துல ராவணாசுரனை சம்ஹாரம் பண்றார். இப்படி ஒவ்வொரு அசுரனையும் சம்ஹாரம் பண்றார். இந்த வாமனாவதாரத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கும் அனுகிரகம் பண்றார். அவனையும் ஒரு நாடை சிருஷ்டி பண்ணி அந்த நாட்டுக்கு நீ ராஜாவாடுறா, நான் வரும்பொழுது என் பக்தன் வந்து ராஜாவா இருந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவன் ஆண்டியா போய் நான் பார்ப்பேனாங்கிறார் சுவாமி. அது மாதிரி அவனையும் பண்ற அந்த வாமனனுடைய பேரை சொல்லணும். நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. எதுக்கு அவருடைய பேரை சொல்றது அப்படின்னா மழை நன்னா பெய்யணும், விவசாயம் நன்னா நடக்கணும், நாடெல்லாம் சௌக்கியமா இருக்கும். நாடெல்லாம் இப்போ அதிவிருஷ்டின்னு ஒரு மழை வருது, மழை 2 நாள் தான் மழை பெய்யுறது, 2 மாசம் அதனுடைய சிரமம் இருக்கு. மழை வேணும்னு பிரார்த்தனை பண்ண அதே மக்களே தயவுசெய்து நின்றுட்டா பரவாயில்லையேன்னு பிரார்த்தனை பண்றோம் நாம. அது மாதிரி எது ரொம்ப தேவையோ அது தேவைக்கு மிஞ்சி போச்சுன்னா அது 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 அவனுக்கே பயன்படாம அவனையே துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அத்தனை பேரும் நன்னா இருக்கணும். குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஐஸ்வர்யத்தோட இருக்கணுங்கிற. யாரு? ஒவ்வொருத்தனும் இருக்கணுங்க. இந்த திருப்பாவை சொல்ற அத்தனை பேர் ஐஸ்வர்யம்னா எல்லாரும் என்ன கட்டையா பணம் இருந்தா ஐஸ்வர்யம் நினைச்சிட்டு இருக்க. அப்படி கிடையாது. மனசுக்கு நிம்மதி இருக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும். இங்க அதே மாதிரி நாம நினைச்ச காரியம் நடக்கணும். இப்படிலாம் இருந்ததுன்னா அவனுடைய இப்படி நடக்கலன்னா அவன் முதல்ல ரியலைஸ் பண்ண வேண்டியது, உணர வேண்டியது என்ன அப்படின்னா அவனுடைய குணத்துல தப்பு இருக்குன்னு நினைக்கிற. அவனுடைய குணத்துல கண்டிப்பா ஏதோ மாறுதல் இருக்கும். அவன் தன்னை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். நீங்காத செல்வம் அப்படிலாம் இருந்தோம்னா, மற்றவரை துன்புறுத்தாம இருந்தனா, மற்றவனை பத்தி கெட்டது யோசிக்காம இருந்தாலே நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பா வாங்கிறார். அவன் எப்பவுமே நீங்காத செல்வனா இருப்பான். அழியா செல்வத்தை அவன் பெறுவான் அப்படின்னு 3வது பாசுரத்தை சொல்றான். இன்றைய தினம் 4வது பாசுரம். ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து. சுவாமியினுடைய முழு அந்த திருமேனியில் இருக்க அத்தனை திருவாபரணங்களையும் சொல்லிடுறா. அது எப்படி சொல்றா அப்படின்னா, அதெல்லாம் எதற்கு அப்படின்னு யோசிச்சோம்னா அத்தனையுமே நமக்கு நல்லது கொடுக்கறதா. எது போல நல்லது கொடுக்கும் அப்படின்னா, மழை பெஞ்சா எப்படியோ அது மாதிரி. மழை வந்து
எனக்கு பிடிச்சவனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பக்கெட்டு மழை வரும், பிடிக்காதவனுக்கு சுத்தமாக மழை வர்றது இல்லை. இப்படி இல்லாமல் வச்சுட்டு இருக்கு மழை. எல்லாருக்கும் சமமான மழை பெய்யுது. அது மாதிரி அதை சொல்ற ஆழியுள் புக்கு முகந்தொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வனும் உருவன் போல் மெய் கருத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுவாமி சன்னதிக்கு வந்தோம்னா மேகசியாமமா இருக்காராம் சுவாமி. மேகசியாமன்னா நீலத்துக்கு அப்புறம் ஒரு கருத்த வானம் வரும். ரொம்ப கருத்தும் இருக்காது, ரொம்ப நீளமாவும் இருக்காது. இது இருந்தா மழை பெய்ய போறதுன்னு அர்த்தமா. அது மாதிரியான ஒரு திருமேனி சௌந்தரியத்துல இருப்பாராம். அப்படி ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, வலம்புரி போல்னா சுவாமியினுடைய இடது கையில் இருக்கே சங்கு, அந்த சங்குனுடைய சத்தம் எங்க இருக்கோ அது வேதத்துக்கு சமமான சக்தியா. அதனாலதான் கோவில்ல நிறைய கோவில பூஜை பொழுது முதல்ல சங்கு நாதம் வாசிக்கிறது. எதற்கு அப்படின்னா, அந்த சங்குநாதன் கேட்டாலே அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யம் வரும். அங்க மகாலட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி எங்க சங்கொலி கேட்கறதோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்றா. தாழாதே சாருங்கம் பெருமாளுடைய பஞ்சாயுதத்தை சொல்றா. இந்த பஞ்சாயுதம் தான் இப்ப நம்ம பண்ணோமே இந்த கும்பஹாரத்தின்னு ஒண்ணு. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இங்க உள்ள பண்ற இந்த நட்சத்திர ஆர்த்தி, கொடை காமிக்கிறோம், வெஞ்சாமரம் காமிக்கிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று அர்த்தம் இருக்கு. அதை இன்னைக்கு பாசுரத்தை சொல்றா. சுவாமியினுடைய சங்கு, சக்கரம், கதை, சார்கம், வில்லு, அம்பு இத்தனை பத்தியும் பேசுறா. கத்தி இத்தனை பத்தி பேசி அதை எதை பேர் கொண்டு காட்டுறா அப்படின்னா, வருண பகவானை பிரார்த்தனை பண்றா. நீ எப்படி வஞ்சனை இல்லாம அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி மழை பெய்யறியோ அது மாதிரி பகவானும் எங்களை கிருப பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்கழி நீராத மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைய தினம் ரொம்ப விசேஷமா இந்த 5 ஆயுதங்களுடைய பேர் யார் சொல்றானோ அவன் அத்தனை பேருக்கும் ரட்சணையா இருக்கான். இது அதுதான் காட்டுற. விஷ்ணு ஸ்வாகும் ரக்ஷது சக்கர ஊர்துவம் தனு பூர்வகம். இந்த கல்யாணத்துல காப்பு கட்டுறோம், ஒரு திருவிழான்னா மஞ்சள் கயிறு கட்டுறோமே, அது கட்டுற பொழுது இந்த மந்திரம் சொல்லி தான் கட்டுறான். அது கட்டினா அவனை தீட்டுன்னு ஒன்று அவனை வந்து சேர்றது இல்லை அப்படின்னு சொல்றாளோன்னு. அது எதனால அப்படின்னா, விஷ்ணுனுடைய பஞ்சாயுதமும் அவனை பாதுகாக்கிறதுங்கிறார். அது போல இந்த விரதம் இருக்காலே திருப்பாவை காத்தியாயன் விரதத்துக்கு விஷ்ணுனுடைய பஞ்சாயுதம், மகாவிஷ்ணு எப்படியோ, மகாவிஷ்ணு எந்த பஞ்சாயுதத்தை பிரிஞ்சு தரிசனம் கொடுக்கறது இல்லையோ பக்தர்களுக்கு, குழந்தையா கிருஷ்ணனா வந்த போது கூட தேவகிக்கு முதல்ல 4 கையோட தமத்புதம் பாலக மம்புஜேக்ஷணம் 4 கையோட சங்கு சக்கரமா முதல்ல தரிசனம். அதுக்கப்புறம் நீ இது மாதிரி இருக்காத, எனக்கு குழந்தையா போகணும்னு ஆசைன்னு தேவகி சொல்றா. அப்புறம் தான் 2 கை வச்ச குழந்தையா அவருக்கு கொடுக்குறாங்க, தரிசனம் கொடுக்குறார். அது மாதிரி பிரியாத அந்த பஞ்சாயுதங்கள் அத்தனையும் மழை போல இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் மழை பெய்ந்து நாங்கெல்லாம் மார்கழி நீராட உகந்தேலோர் எம்பாவாய். கவிகள் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினா அது பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். கவிக்கு கவித்துவம் வரணும் அப்படின்னு சொன்னா, இப்ப காளிதாசன் சொல்றோம் இல்லையா, காளிதாசன் தானே நிறைய இது எழுதியிருக்கார். அந்த காளிதாசனுக்கு அம்பாளுடைய கிருபை இருந்தது, ஜெகன்மாதாவுடைய அருள் இருந்ததுனாலதான் இத்தனை புக்கை எழுத முடிந்தது அவரால். அந்த தாயாரே இந்த திருப்பாவை சொல்றான்னா அதுல எத்தனை அர்த்தம் இருக்கும். அதுல வருண பகவானை சொல்ற மாதிரி சுவாமியும் சொல்லி எங்க அத்தனை பேருக்கும் தண்ணி எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி குளத்து தண்ணி உபயோகப்படுறதோ அது மாதிரி பகவானுடைய கிருபை வரணும்னு சொல்லி நாங்க அத்தனை பேரும் இந்த விரதத்துக்காக மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அத்தனை பேருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி 4வது பாசுரம் அத்தனை பேருக்கும் சௌக்கியத்தை கொடுத்து ஆண்டாள் சொன்ன பிரகாரம் சுவாமி அத்தனை பேருக்கு கிருபை பண்ணணும் பிரார்த்தனை. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலனந்தாம் ஞானேன மார்கேன மஹிம் மகிஷா கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்யம் லோகாஸ்